வாழ்வில் நடந்த நிகழ்வு, அதன் மூலமாக அவர்கள் நல்லுணர்வு பெற்றார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَحُشِرَ لِسُلَيْمَانَ جُنُودُهُ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ وَالطَّيْرِ فَهُمْ يُوزَعُونَ. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சுலைமானுக்கு நாம் ஜின்களை கொடுத்தோம், மனிதர்களை கொடுத்தோம், பறவைகளை கொடுத்தோம். இவர்களிலிருந்து இவைகளிலிருந்து பெரும் படைகளை திரட்டி தனித்தனியாக வழங்கியிருந்தோம். ஜின்களின் ஒரு பட்டாளம் சுலைமானுக்கு வேலை செய்யும் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களின் ஒரு கூட்டம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யும். பறவைகளின் ஒரு கூட்டம், அல்லாஹு அக்பர், ஹுதுஹுதுன்னு ஒரு பறவை இருந்துச்சு. ஹுதுஹுது, அந்த பறவையோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். அந்த உரையாடலும் குர்ஆனிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பறவை என்ன சொன்னுச்சு, இவங்க என்ன பதில் சொன்னாங்க? கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இப்படியாக இவைகளில் இந்த படைகள் எல்லாம் தனித்தனியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் வழங்கி இருந்தோம். ஒரு நாள் ஒரு பொழுது சுலைமான் தன் படை பரிவாரங்களோடு படை பட்டாளங்களோடு எறும்புகள் அதிகம் நடமாடுகிற ஒரு பள்ளத்தாக்கை வந்து அடைந்தார்கள். இது கதை இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஹத்தா இதா அதவு அலா வாதின் நம்ல், சுலைமானும் அவருடைய பரிவாரங்களும் எறும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு வந்தனர். அந்த எறும்புகளின் கூட்டம், அதுக்கு ஒரு தலைவி உண்டு, ஒரு ஹெட் உண்டு, ஒரு அமீர். அந்த தலைவியான அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைகளையும் பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ஒரு அறிவிப்பு செய்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எறும்பு எப்படிங்க பேசும்? கட்டுக்கதையா? நாம இப்படியே சொல்லி சொல்லி உண்மையை போல பொய்யாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் சொல்றான். எறும்பு பேசிச்சுன்னு சொல்றான், நம்பிட்டு போயிட்டே இருக்கணும், ஆய்வு செய்யக்கூடாது. இது ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம பைத்தியமாகி விடுவோம். இதை ஆய்வுக்கு எடுத்தால் அல்லாஹ் சொல்றானா, முடிஞ்சு போச்சு. கணியத்திற்குரிய நல்லோர்களே, அந்த எறும்பு பிற எறும்புகளை பார்த்து சொன்னதாம், யா அய்யுஹன் நம்ல், ஓ எறும்புகளே, உதுகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளுக்குள், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் சென்று விடுங்கள். சுலைமானும் அவருடைய படை பரிவாரங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அறியாத வண்ணம் உங்களை நசுக்கி விடுவார்கள். காலில் போட்டு நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எறும்பு தானேன்னு சொல்லி உங்க மேல நடந்து போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தான் ஆபத்து. உதுகுலு மசாகினகும், உங்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த ஒரு எறும்பு சொன்னவுடன் அதை அப்படியே செவிமடுத்து எல்லா எறும்புகளும் சாறை சாறையாக அந்த புற்றுக்குள் நுழைந்த இவ்வாறான ஒரு காட்சி. அந்த எறும்பு பேசுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க. அந்த எறும்பு அறிவிப்பு செஞ்ச உடனே எல்லா எறும்பும் அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு, புற்றுக்குள்ள போயிடுச்சு. இதை அப்படியே பார்த்து புன்னகைத்தார்கள், சந்தோஷப்பட்டு புன்னகைச்சாங்க. அதாவது நல்லவர்களே, எறும்புகள் பேசுகிற வார்த்தையை அறிகிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எறும்பு இப்படியுமா செயல்படுகிறது? ஆச்சரியப்படுறாங்க. சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு இதையெல்லாம் செவிமடுக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலாளன்? எறும்பு நடந்து செல்றது நம்ம காதுல விடாது, எறும்பு ஊர்ந்து செல்வது நம்ம காதுல விடாது, இல்லையா? எறும்பு அல்ல, பூனை இருக்குது பாத்தீங்களா, பூனை நடந்து செல்லக்கூடிய சத்தம் கூட நம்முடைய காதுகளில் விழாது. பூனை பெருசு, பெரிய உருவத்துல பெருசு. அது ஒரு புறம். நான் சொல்ல வர்றது, கணியத்திற்குரிய நல்லோர்களே, அது ஊர்ந்து செல்லக்கூடிய சத்தம் கூட நம்ம காதுல விட மாட்டேங்குது. அது பேசியது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியிருப்பாங்க? அல்லாஹ் விளங்க வச்சான், ஆற்றலை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட பெரும் ஆற்றல், ஆட்சியை வழங்கினான், அதிகாரம் வழங்கினான், படைகளை வழங்கினான், பட்டாளங்களை வழங்கினான், செல்வத்தை வழங்கினான், செல்வாக்கை வழங்கினான். அதையும் தாண்டி ஜின்களோடு நெருக்கமாக பழகினார்கள், பறவைகளோடு நெருக்கமாக இருந்தார்கள். உலகில் உள்ள எல்லா மிருகங்களினுடைய பரிபாஷைகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் நினைச்சு அந்த காட்சியை பார்த்து, எறும்பு பேசியதை கேட்டு, எறும்பு உத்தரவிட்டதை பார்த்து, இன்னும் வேற எறும்புகள் தங்களுடைய புற்றுகளுக்குள் சென்றதை பார்த்து அப்படியே புன்னகைத்தார்கள். அதாவது நன்றி பெருக்கோடு.
யா அல்லாஹ் இதையெல்லாம் செவிமடுக்கிற ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறாயே, எப்படிப்பட்ட நியாமத்தை அனுபவிக்க வைத்திருக்கிறாய் என்னை. ஆட்சியை கொடுத்தாய், அதிகாரத்தை கொடுத்தாய், செல்வத்தை கொடுத்தாய், செல்வாக்கை கொடுத்தாய். இதையும் தாண்டி இந்த மிருகங்கள், இந்த உயிரினங்கள் எல்லாம் பேசுகிற பாஷைகளை செவிமடுத்து உணர்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய பேரரசர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை பார்த்து நினைந்து அப்படியே புன்னகை பூத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதபஸ்ஸம தாஹிகன் மின் கௌலிஹா, சுலைமான் அந்த எறும்பு பேசியதை கேட்டு புன்னகைத்தார். ஃபதபஸ்ஸம. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் ஒரு துஆ செய்தார். இதுதான் நல்லுணர்வு. ஒரு மாபெரும் நபி, ஒரு மாபெரும் அரசர். பாருங்க, வாழ்க்கையில எத்தனையோ விஷயம் நடக்குது, அந்த நேரத்தில் அப்படியே உருட்டிட்டு வருவோம். அதுல இருந்து நிவாரணம் ஆயிட்டு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல அவன் மூலமா தான் உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். அதுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம்? அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருக்கிறான். ஒரு நன்றி உணர்வு வேண்டாம்? கண்ணியத்திற்குரிய நல்லோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நல்லுணர்வு பெற்று ஒரு துஆ செஞ்சாங்களாம். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா. இந்த துஆவின் பொருள் என்ன தெரியுமா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, என் ரப்பே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் ஏராளமான அருள் வளங்களை நீ புரிந்திருக்கிறாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோர் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆற்றலை கொடுத்தான். ஒரு இரும்பை இப்படி தொட்டால் அந்த இரும்பு அப்படியே உருகிடும். சேலம் உருக்கு இரும்பு ஆலை தேவையில்லை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இரும்பை தொட்டாங்கன்னா அப்படியே உருகிடும். அந்த ஆற்றல் கொடுத்திருந்தான். சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த அந்த திக்ரில் அப்படியே மதிமயங்கி பறவைகளும் இன்ன பிற மரங்களும் அப்படியே செவிமடுத்து கேட்குமா. அவர்கள் செய்யக்கூடிய திக்ரில் அவர்கள் ஓதுகிற வேதத்தினுடைய அழகை பார்த்து அவைகள் எல்லாம் மதிமயங்கி நின்று விடுமா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் நியாமத். இங்க நன்றி செலுத்துறாங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அஅமல ஸாலிஹன் தர்தா. யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த அருள் வளங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிற நன்றியுடைய நல்லடியானாக இருக்கவும், நீ பிரியப்படுகிற அளவுக்கு நான் அமல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கவும், வதஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன் அருளை கொண்டு உனது கிருபையை கொண்டு உன்னுடைய பல நல்லடியார்கள் இருக்கிறார்கள். நான் மட்டும் நல்லடியான் அல்ல, உன்னுடைய பல நல்லடியார்கள் என்னை விட சிறந்தோர் உண்டு. அவர்களில் ஒருவனாக நீ ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவர். அவர்களுடைய பணிவும் அவர்களுடைய தவாதுவும் அவர்களுடைய நல்லுணர்வும் இந்த துஆவின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்வை தொடுகிற ஒரு நிகழ்வு, அது நன்மையோ தீமையோ, நமக்கு துன்பமோ லாபமோ, அதிலிருந்து கிடைத்த படிப்பினை அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கிறான். கணியத்திற்குரிய நல்லோர்களே, நாம் வாழ்க்கையில் எதையோ சாதிக்க வேண்டும் என்று பிரியப்படுவோம், எதையோ எதிர்பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. நாம் எதிர்பார்க்காமல் இருப்போம். ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான்.